புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுவாமிநாதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுவாமிநாதன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கான அரசாணையை தற்போது தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதை தற்போது பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வாடிவாசலை கொண்ட மாவட்டமாகவும் அதாவது ஜல்லிக்கட்டு, வடமாடு, மஞ்சவிரட்டு போன்ற மாட்டு வேடிக்கைகள் நடைபெறும் மாவட்டமாகவும் புதுக்கோட்டை மாவட்டம் திகழ்ந்து வருகிறது. அது மட்டுமின்றி மேலும் ஒரு சிறப்பம்சமாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடைபெறும் வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு வருகின்ற நாளை 4ஆம் தேதி அப்பகுதியில் உள்ள புனித விண்ணேற்பு அன்னை ஆலய புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி வேண்டி அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு விழா குழுவினர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்திருந்தனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசும் நாளை 4ஆம் தேதி அந்த பகுதியை ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கு அனுமதி வழங்கும் என்ற நம்பிக்கையில் முன்னேற்பாடு பணிகளை மேற்கொண்டு வந்தனர். இந்த ஜல்லிக்கட்டு முன்னேற்பாடு பணிகளை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் எந்த நேரமும் அரசாணை வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மேலும் மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அரசும் அந்த அரசாணை அந்த பகுதி ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்கும் என்ற எண்ணத்திலும் கடந்த 10 நாட்களாக மேடை அமைத்தல், வாடிவாசல் அமைத்தல், பார்வையாளர் மாடம் அமைத்தல், காளைகளை வரிசைப்படுத்தி நிற்க அட்டி அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் முன்னேற்பாடு பணிகளையும் செய்து வந்தனர். அதன் ஒரு பகுதியாக நேற்றும் கூட மாவட்ட ஆட்சியர் அருணா அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் தச்சங்குறிச்சி பகுதியில் ஆய்வு செய்து சிறு குறைகளை எடுத்து கூறியும் பாதுகாப்பு பேரிகார்டுகளை கூடுதலாக அமைக்க வேண்டியும் கோரிக்கை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில ஜல்லிக்கட்டு போட்டி பங்கேற்பதற்காக காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் இணையதளத்தில் விண்ணப்பத்திற்கான ஒப்புகை சீட்டு வழங்கும்படி நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிலையில இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் 600 காளைகள், 300 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்ப உள்ளதாகவும் தகவல் வெளியானது. இந்நிலையில இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் தச்சங்குறிச்சியில தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறுவதற்கான அரசாணையை தற்சமயம் தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இது இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களிடையே மிகுந்த வரவேற்பையும் ஒரு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நாளை திட்டமிட்டபடி இந்த ஜல்லிக்கட்டு போட்டி ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களிடையே மிகுந்த உற்சாகத்தோடு நடைபெறும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.